அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 16வது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் வாக்களிக்கணும். அப்படி நம்ம வாக்களிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க, அவங்களுடைய தகுதி என்ன, அவங்களுடைய வரலாறு என்னன்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலான்ற விவரங்களும், மேலும் அப்படி ஓட்டளிக்கும் போது நம்ம தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யாருமே உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு ஓட்டளிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம். அந்த நோட்டாவை பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 16வது சட்டமன்ற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நாம் எல்லாரும் ஓட்டு போடணும், ஓட்டு போட போகிறோம். நம்ம தொகுதியில் யார் யார் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு முதல் தெரியுமா? ஆனால் இது எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்சைட் முகவரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த முகவரியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே மேலே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் அஃபிடவிட்டி போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஸ்டேட் அப்புறம் எந்த கான்ஸ்டியூட் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூட்டில் யாரெல்லாம் போட்டிடுறாங்க, எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் வித்ட்ரால் பண்ணாங்க, ஸோ டோட்டலாக இந்த கான்ஸ்டியூட்டில் இந்த எலெக்ஷனில் எவ்வளோ பேர் போட்டிடுறாங்க, இந்த முழு விவரங்களும் கிடைக்கும். ஸோ நம்ம தொகுதியில் எவ்வளோ பேர் போட்டிடுறாங்கன்னு முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் அவங்க அப்ளை பண்ண அஃபிடவிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய சொத்து விவரங்கள், அவங்கள பற்றி முழு விவரங்களும் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொகுதிக்கு வர எம்எல்ஏ யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா வேணாமா, முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் திருவண்ணாமலை கான்ஸ்டியூட்டை கொடுத்துருக்கேன். ஃபில்டர் பட்டன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனே திருவண்ணாமலை கான்ஸ்டியூட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 பேர் இந்த எலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 15 பேர் தான் இந்த எலெக்ஷனுக்கு போட்டி போகிற அளவுக்கு தகுதியாக இருக்காங்க. 17 பேர் எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. 4 பேர் அவங்களே வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 பேருடைய முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல் உங்கள் தொகுதியிலும் யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்ற முழு விவரங்கள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் அவங்க அப்ளை பண்ண அஃபிடவிட்டியை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் முழு விவரங்கள் இருக்கும். அந்த முழு விவரங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் போட்டி போடுற எம்எல்ஏ பற்றி முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலம் அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்வாங்கன்ற முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம தொகுதியில் போட்டி போடுறவங்களை பற்றி முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் தொகுதியில் போட்டி போடுற எம்எல்ஏ மேலே உங்களுக்கு திருப்தி இல்லை, எனக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துடக்கூடாது. உங்களுடைய உரிமையும் உங்களுடைய கடமையும் நீங்கள் தவறாமல் செய்யணும். அதுக்கு அரசாங்கம் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆப்ஷனை 17A வாக்குச்சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது 49O. இந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு போட்டி போடுற என் தொகுதியில் போட்டி போடுற எந்த கேண்டிடேட்டுமே எனக்கு பிடிக்கல, அதனால் நான் யாருக்கும் வாக்களிக்கல என்னுடைய வாக்கு அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இப்படி போல் நம்ம வாக்குச்சீட்டில் ஃபில்அப் பண்ணும்போது அங்கே இருக்கிற கேண்டிடேட்டும் பூத்தில் உட்காந்துக்கிறவங்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும் இவங்க யாருக்கும் வாக்களிக்கல அப்படின்னு. ஸோ இது இன்னும் ரகசியமாக மெயின்டைன் பண்ணணும், இன்னும் இது ரகசியமாக காக்கப்படணும். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM சொல்லக்கூடிய இந்த மிஷின்ல கடைசியாக நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நோட்டானா என்னன்னு கேட்குறீங்களா? நன் ஆஃப் அபோவ், அதாவது மேற்கூறிய எதுவும் இல்லை. அதாவது நோட்டா ஓட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த EV மிஷினில் மேலே உங்கள் கான்ஸ்டியூட்டில், அதாவது உங்கள் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுற வேட்பாளர்கள் பெயரும் அவங்களுடைய சின்னமும் ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிற எதுவுமே எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை, அதனால் நன் ஆஃப் தி அபோவ் அப்படி அதை சுருக்கி தான் நோட்டான்னு வச்சுருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் மேலே இருக்கீங்க யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு பதிவாகும். ஒருவேளை நோட்டா அந்த தொகுதியில் அதிகமான எண்ணிக்கையில் வந்துருச்சு அப்படின்னா ரீஎலெக்ஷன் வைப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒருவேளை அந்த தொகுதியில் கேண்டிடேட் வாங்குற ஓட்டை விட நோட்டான்ற ஓட்டுடைய கவுண்டிங் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ரீஎலெக்ஷன் வைப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நோட்டான்ற ஒரு விஷயம் எலெக்ஷனுடைய கேண்டிடேட்டுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை நோட்டா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க கேண்டிடேட் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமா
அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பட் இன்னும் சிறப்பாக அந்த கட்சியுடைய பார்ட்டி என்ன பண்ணலாம், இன்னும் மேற்கொண்டு இன்னொரு கேண்டிடேட் நிறுத்தலாம். இல்லை அதே கேண்டிடேட்டை மேற்கொண்டு இன்னும் நல்ல திட்டங்களை மக்களுக்கு தேர்தல் அறிக்கையாக கொடுப்பாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து நோட்டா வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் தான் சொல்லலாம். மேலும் நோட்டானுடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இருக்கிற கேண்டிடேட் நிற்கிற கேண்டிடேட் யாருமே உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயம் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓட்டை வந்து நோட்டா கொடுக்கலாம். ஜனநாயக முறைப்படி உங்களுடைய கடமையை நீங்கள் தவறக்கூடாது. உங்களுக்கு ஓட்டு போட விருப்பமே இல்லாட்டாலும் அந்த விருப்பம் இல்லைன்றதுக்காகவே ஒரு ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதான் நோட்டா. இந்த 16வது சட்டமன்ற தொகுதியில் உங்கள் தொகுதியில் யாராக நிற்கிறாங்கிற முழு விவரங்களும் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த அஃபிலிட்டியை கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணி அதை பற்றி முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். பிறகு உங்களுக்கு நிற்கிற கேண்டிடேட் பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த கேண்டிடேட் பிடிக்கல அப்படின்னா நோட்டாவை கிளிக் பண்ணுங்கள், நன் ஆஃப் அபோ, அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ இதன் மூலம் உங்களுடைய கடமையை நீங்கள் தவறாமல் செய்யணும். இந்த இன்ஃபர்மேஷனை தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.